சாமி சத்தியமா சொல்றேங்க, கற்பூரம் வாங்கிட்டு வரல, இல்லைன்னா கற்பூரம் மேல கூட சத்தியம் போட்டு சொல்லுவேன். குட் பேட் அக்லி ஏப்ரல் 10th வர போகுது அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணல, குட் பேட் அக்லி டீமே கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. முக்கியமா ஆதிக் ரவிச்சந்திரனே பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10th தான் இந்த படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் போட ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க ரிலீசிங் ஆன் ஏப்ரல் 10th ப்ரொமோஷன் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அஜித் ஃபேன்ஸ் கவலையே படாதீங்க. இந்த படம் வந்து சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இது மேக்கு போவோம், தலை பர்த்டேக்கு வரும், அப்படிதான் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10th டேட்டை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஏப்ரல் 10th 100% இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இது நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து குட் பேட் அக்லி டீம் வந்து இன்னொரு நல்ல விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது படம் வந்து ஏப்ரல் 10th வரட்டும், ட்ரெய்லர் வந்து அதுக்கு முன்னாடி விடுவோம், ஆனா ஃபேன்ஸ் கொண்டாட நாங்க ஒரு டீசரை 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாசத்தோட கடைசி நாள். நம்ம அஜித் ரசிகர்களுக்கு அந்த மாசம் எண்டு வந்து ஒரு சந்தோஷத்தோட முடியணும்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசரை February 28 ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த February 28 ரிலீஸ்க்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த 2 கிளிம்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டீசரை பார்த்த ஒரு அனுபவத்தை தருது. அவ்வளவு அருமையா வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார். இன்னும் அந்த கிளிம்ஸ்ல வந்து ஒன்னும் பெரிய சீன்ஸ்லாம் வந்து அவங்க காட்டல. ஒரு கிளிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம த்ரிஷா மேம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி யாரையோ ஒருத்தரை ரசிச்சு பாக்குறாங்க, அவங்க யார பாக்குறாங்கன்றது காட்டல. அதுக்கு கண்டிப்பா அஜித் சாரை தான் பார்ப்பாங்க. ஆனா குட்டான அஜித் சாரா, பேடான அஜித் சாரா, இல்ல அக்லியான அஜித் சாரா, யார பாக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அப்படியே ரசிச்சு ஒரு பிரமிச்சு காட்டுற மாதிரியும் அந்த ஒரு ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்குற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கு ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் போட்டிருக்காரு பாருங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். நம்மள அப்படியே என்னடா 7 செகண்ட்ல முடிச்சிட்டீங்க, என்னடா முடிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க கூடாதா, அந்த மாதிரி நம்மள கேட்க வைக்குது. அவ்வளவு அழகா வந்து அந்த கிளிம்ஸே வந்து போர்ட்ரே பண்ணிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ். அதே மாதிரி 2வது கிளிம்ஸ் ஒன்று வந்து நம்ம அஜித் சாருக்காக. ஏன்னா த்ரிஷா கிருஷ்ணன் மேம் வந்து ரம்யான்ற கேரக்டர், அவங்க கேரக்டர் நேம போர்ட்ரே பண்றதுக்காக அந்த கிளிம்ஸ். இன்னொரு கிளிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் வந்து ஒரு கேங் உட்காந்துட்டு இருக்கு, ஒரு ரவுடி கூட்டம் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ரவுடி கூட்டத்தை ஒரு இடத்துல காட்டிட்டு அடுத்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் நடந்து, அது அஜித் சார் மாதிரி தான் தெரியுது, அஜித் சார் தான். பட் என்னன்னா அவர் ஃபேஸை கம்ப்ளீட்டா ரிவீல் பண்ணல. அதாவது நல்ல அஜித்தா, கெட்ட அஜித்தா, கேடு கெட்ட அஜித்தா, எந்த அஜித்துன்னு நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக அவர் கேரக்டரை ரிவீல் பண்ணாம ஃபேஸை வந்து லைட்டா பிளர் பண்ணி காட்டுற மாதிரி நம்மளுக்கு காட்டி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் போட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லயே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும் போல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து அந்த அஜித் ஃபேன்ஸ் அவங்க எப்படி அஜித்தை மாசா காட்டினா லைக் பண்ணுவாங்க அப்படின்றத ஜிவி பிரகாஷும் நல்லா உணர்ந்தவர், நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அதுக்கு மேல நல்லா உணர்ந்தவர். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போ ஸ்டார்டிங்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா விடாமுயற்சி டீம் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, விடாமுயற்சியில ஒர்க் பண்ண எல்லாருமே தெளிவா சொல்லிட்டாங்க, டிரெக்டர் உட்பட, இது வந்து அஜித் சாருக்கான மாஸ் படம் கிடையாது, இது ஒரு நார்மல் படம், ஒரு நார்மல் மனுஷனோட படம், மாஸ் சீன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க, இது வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில இருக்கும்னு சொன்னாங்க. எஸ், அவங்க சொன்ன மாதிரியே அது ஒரு நார்மல் படம் தான், எந்த ஒரு மாஸ் சீக்வன்ஸும் இல்லாம ஒரு நார்மல் மேன் எப்படி டிராவல் ஆவானோ அது மாதிரி எடுத்தாங்க. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஜித் சார் ஃபேன்ஸ் பிச்சுக்கிட்டு தெரிக்க விட்டாங்க. அதுவே வந்து பெரிய கலெக்ஷனை ஏற்படுத்தி லைக்காக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. எது, நார்மல் படம், ஒரு மாஸ் சீன் இல்ல, ஒன்னும் பெரிய அளவுல அஜித் சாரை வந்து ஒரு கெத்தாவும் காட்டல. அஜித் சாரை வந்து கெத்தா காட்டினா கொண்டாடுற ரசிகர்கள் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படிலாம் காட்டாம ஒரு ட்ரை பீரியட், ஒரு February மாசம், எல்லாரும் வந்து February மாசம் ட்ரையான மந்த் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, அந்த மாசத்துல ரிலீஸ் பண்ணி இவ்வளவு பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னா அது விடாமுயற்சியால தான் முடியும். கிங் ஆஃப் ஓப்பனிங் அஜித் சார் இருந்தனால மட்டும்தான் முடியும். அந்த படத்துக்கே இவ்வளவு பெரிய செலிப்ரேஷன் பண்ண நம்ம குட் பேட் அக்லில வந்து தெளிவா சொல்லியாச்சு. இதே ஆதிக் ரவிச்சந்திரன் தெளிவா சொல்லிட்டாரு, ஏங்க இது வந்து நார்மல் படம்லாம் கிடையாது, இது வந்து அஜித் சாருக்காகவும் அஜித் சார் ரசிகர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு படம். நீங்க தெரிக்க விடணும்னு நினைச்சீங்கன்னா குட் பேட் அக்லி தான் உங்களுக்கு ஒரே வழி, வாங்க தெரிக்க விடலாம். ஏன்னா ஃபுல் ஆஃப் மாஸ் எலிமெண்ட்ஸ் தான். அஜித் சார எப்படி காட்டினா ஒரு தலை ரசிகன் ரசிப்பானோ அதை மொத்த உருவமா கலந்துதான் நான் வந்து இந்த குட் பேட் அக்லியை ஏற்படுத்தியிருக்கேன். ஏன்னா நானே ஒரு ரசிகன், அஜித் சாரை எப்படி காட்டினா நான் ரசிப்பேனோ அதே மாதிரிதான் அஜித் சாரை காட்ட போறா அப்படின்றதுல
ஆதிக் ரவிச்சந்திரன் மிகப்பெரிய தெளிவானவர். அவரு மார்க் ஆண்டனியே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு சீனும் வந்து அந்த அதுவும் டைம் டிராவலிங்ல எடுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதை எவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த படத்தை அஜித் சாருக்காகவே ஏற்படுத்தியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். சோ மிகப்பெரிய மாஸ் எலிமெண்ட்ஸோட நம்ம வந்து அஜித் சாரை எப்படிலாம் பார்க்கணும்னு நினைச்சோமோ, தலை அப்படி நம்மளுக்கு தான் பெருசாலாம் ஒன்னும் ஆசை கிடையாது. தலை அப்படி நடந்து வரும்போது நீ ஒரு பிஜிஎம் போட்டாலே போதும், அங்க தெரிக்க விடுறதுக்கு ஃபேன்ஸ் ரெடி. பெரிய மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்ல. ஆனா ஆதிக் ரவிச்சந்திரன் தெளிவா சொல்லிட்டாரு, கம்ப்ளீட் ஆஃப் மாஸ் எலிமெண்ட்ஸ் தான் இருக்க போகுது. அஜித் சார் ரசிகர்கள் உண்மையாலே இந்த படத்தை கொண்டாட போறாங்க. நீங்க எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தாராளமா இந்த படத்துக்கு வாங்க, நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு. சோ குட் பேட் அக்லியே தெரிக்க விடுறதுக்கு அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரியே வெயிட்டிங். ஏன்னா விடாமுயற்சி அஜித் சார் படம்னாலே எல்லாருமே வெயிட்டிங்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை தர மாதிரி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில. விடாமுயற்சி வந்து நார்மல் மூவி, அதுக்கே அவ்வளவு பெரிய வரவேற்பு. இப்போ குட் பேட் அக்லி வந்து ஒரு மாஸ் மூவி, அதுக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்கும், எவ்வளவு ரசிகர்கள் வருவாங்க அப்படின்றத சினிமா இண்டஸ்ட்ரியே உணர்ந்திருக்கும். இப்போ விடாமுயற்சிக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 950 1000 ஸ்கிரீனும் எடுத்தாங்க. விடாமுயற்சிக்கே தமிழ்நாட்டுல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1100 ஸ்கிரீன் தான் தமிழ்நாட்டுல ஒட்டு மொத்தமா இருக்கு. 1100ல 950 1000 ஸ்கிரீனையும் விடாமுயற்சி ஆக்கிபை பண்ணிச்சு. அப்போ குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆனா அதோட நிலைமையை நினைச்சு பாருங்களேன். 1100க்கு மேலதான் கேட்பாங்க. ஏன்னா மாஸ் எலிமெண்ட்ஸோட வரப்போது ஒரு அஜித் சார்ன்ற ஒரு வெறி, அந்த தலை ஃபேன் வந்து விடாமுயற்சியை அஜித் சாரை நார்மலா காட்டிட்டாங்க, குட் பேட் அக்லில தான்டா நமக்கான படம் அப்படின்ட்டு எகிரி குதிச்சுட்டு வர போறான். இப்போ அத கூட சேர்த்து எதனா ஒரு படம் விட வாய்ப்பு இருக்கானா? கண்டிப்பா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இட்லி கடை அஜித் சார் படத்தோட மோத வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது பாசிபிளி இருக்குமானா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா விடாமுயற்சியே 900-950 ஸ்கிரீனை தொட்டும் போது குட் பேட் அக்லி தியேட்டர் ஓனர்ஸ் ஆக்சுவலா நான் குட் பேட் அக்லியை தான் எடுப்பேன்னு உக்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அஜித் சாரோட மாஸ் படம் இது, ரசிகன் கண்டிப்பா அவாய்ட் பண்ண மாட்டான், கண்டிப்பா வந்து தெரிக்க விடுவான், எல்லாருமே வந்து ஃபேன் ஷோவை பார்ப்பாங்க, ஸ்பெஷல் ஷோவை பார்ப்பாங்க, தேர்ஸ்டே ஃப்ரைடே கம்ப்ளீட்டா ஃபுல் ஆக போகுதுன்னு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு தெரியும். சோ அவங்க வந்து அஜித் சார் படத்தை வாங்குவாங்களா, இட்லி கடையை வாங்குவாங்களா? நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம ஒன்னும் இட்லி கடை தனுஷ் ஃபேன்ஸையோ இல்ல தனுஷையோ வந்து குறைச்சி மதிப்பிடல. பட் தலை கிட்ட மோத முடியாது. ஏன்னா 900 ஸ்கிரீன் இங்க போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு ஸ்கிரீன் கிடைக்கும்? அவ்வளவுதான். மிஞ்சி போனாலும் 900 ஸ்கிரீன் குட் பேட் அக்லி வாங்கிடும், அதுக்கு மேலதான் போகுமே தவிர்த்து 900 ஸ்கிரீன் வாங்கிச்சுன்னா மிச்சம் 200 ஸ்கிரீன்ல தான் இட்லி கடை வரும். அது வந்து தனுஷ் சாருக்கு வந்து ஏற்புடையதா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஏன்னா இதை தனுஷ் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து கதை எழுதி, அவரே வந்து டிரெக்ஷன் பண்ணி, அவரே ப்ரொடியூஸ் பண்ணி, உண்டபார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, கூட ஒரு கோ ப்ரொடியூசர் இருக்காங்க, அது வேற கதை. அவரே ப்ரொடியூஸ் பண்ணி கண்டிப்பா அதுல அவரே லிரிக்ஸும் எழுதியிருப்பாரு. சோ இவ்வளவு வேலையை மெனக்கெட்டு அவரோட டிரெக்ஷன் அவரோட ப்ரொடக்ஷன்ல வர ஒரு படத்தை 200 ஸ்கிரீன்லயோ 250 ஸ்கிரீன்லயோ தனுஷ் சார் ரிலீஸ் பண்ணுவாரானா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன்னா அவர் ப்ரொடக்ஷனு, அவர் அதிக வசூல் பார்க்கறதுக்கு தான், யாரா இருந்தாலும் பிசினஸ் தாங்க, ஒரு அதிக வசூல் பார்க்க தான் ஆசைப்படுவாங்க. சோ அவர் கண்டிப்பா தூக்கிட்டு வந்து குட் பேட் அக்லியோட கிளாஷ் பண்ணுவாரா அப்படின்னா எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. அது தனுஷ் சாரை லெட் டவுன் பண்றன்றது கிடையாது. பிகாஸ் அஜித் சாரோட விடாமுயற்சி கூட மோதவே எல்லாருமே யோசிச்சாங்க. இத்தனைக்கும் வந்து விடாமுயற்சி டீம் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க இது மாஸ் படம் கிடையாது கிடையாது கிடையாதுன்னு. அப்படி விடாமுயற்சி கூட யோசிச்சவங்க இப்ப தெளிவா எல்லாருக்குமே தெரியும் குட் பேட் அக்லி ஒரு மாஸ் சீன், அஜித்துக்கான மூவி, அஜித் ஃபேன்ஸ்க்கான மூவின்னு. அப்ப இருக்கும் போது கண்டிப்பா வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் எங்களுக்கு என்னன்னா, அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு என்ன ஆசைன்னா, எங்களுக்கு கிளாஷ் தான் பிடிக்கும். எங்களுக்கு எங்க தலைப்படம் தனியா வந்து அப்புறமா என்ன தெரியுமா மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க என்ன தனியா வந்தீங்க அதனால இவ்வளவு கோடி படம் வசூலாச்சு, இல்லைன்னா அந்த படம் வந்து ஓடி இருக்காது, இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால we need clash. யாருன்னா வாங்க மோத விடுங்க அஜித் சாரோட, அது யாரா இருந்தாலும் வந்து மோத விட்டு பார்ப்போம். சோ யாருக்குதான் நல்லா ஓடுது பார்ப்போம். எங்களுக்கும் கிளாஷ் வேணும்ல, ஒரு போட்டி இருந்தா தாங்க ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு இது இருக்கும். நான் தப்பா சொல்லல, டிமோட்டிவேட் பண்றதுக்கோ இல்ல ஒருத்தவங்களை குறைச்சி மதிப்பிடுறதுக்காக சொல்ல, ஒரு கிளாஷ் இருந்தாதான் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ஃபேன்ஸா நம்ம ஃபேன்ஸா ஒரு சந்தோஷத்துல ஃபைட்டிங் இருக்கக்கூடாது, யாரும் சண்டை போட்டுக்க கூடாது, ஒரு சந்தோஷத்தை கொண்டாடலாம், மத்தபடி ஒண்ணும் கிடையாது. சோ இட்லி கடை வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்லி கடையிலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டீம் தான். அது அருண் விஜய் இருக்காரு, அதுல எல்லாருமே வந்து நல்ல காஸ்ட் அண்ட் க்ரூ வச்சுதான் பண்ணிருக்காரு.
தனுஷ் சார் வந்து டிரெக்ஷன் பண்றதுனால ப்ரொடியூஸும் பண்றதுனால பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம் இட்லி கடை எப்படி. ஏன்னா அருண் விஜய் வந்து நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன், அதுல வந்து பாக்ஸிங் ஒரு பாக்ஸர் மாதிரி அந்த போஸ்டர்ல இருந்தாரு. ஸோ கண்டிப்பா ஒரு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி சாயல்லையோ இல்ல வந்து இதுல வந்து தனுஷ் சாரோட தம்பியாவோ யாராகவோ அருண் விஜய் இருக்கலாம் நினைக்கிறேன். அவருக்காக இட்லி கடை போட்டு கஷ்டப்பட்டு தன் குடும்பத்திற்காக வாழ்ந்தவராக தனுஷ் சாரும் இருக்கலாம். அருண் விஜய எப்படி உயர்த்தி விடுறார் அந்த மாதிரி கதை அம்சம் கொண்டதாக கூட இட்லி கடை இருக்கலாம். நான் இன்னும் ட்ரெய்லர் கூட பார்க்கல, வந்துச்சானும் தெரியல. பட் இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல சப்ஜெக்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ கிளாஷ் இருந்தாலும் ஓகே, கிளாஷ் இல்லைனாலும் ஓகே. பட் தனுஷ் சார் ஃபேன்ஸ்க்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். சில நாளா வந்து நான் வந்து வீடியோஸ்ல பார்க்கும்போது அவங்க வந்து இட்லி கடை வந்தா குட் பேட் அக்லி வராது, நாங்க தான் கெத்து அப்படி இப்படின்னு போட்டாங்க. அப்படிலாம் வந்து அஜித் சாரோட கம்பேர் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. எந்த கடை வந்தாலும் அங்க அஜித் சாரோட படம் தான் வந்து ஓடும். ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்களோடய வந்து கிளாஷ் பண்ணி விட்டு வந்தவர் அஜித் சார். சோ அந்த மாதிரி டாக் பண்ணாதீங்க. ஜோவியலா எல்லாருமே எடுத்துட்டு போங்க. யார் வந்து யார் இட்டானாலும் எல்லாரும் ஓடினாலும் எல்லாருமே ரசிச்சு தான் பார்க்க போறோம். இப்ப நாங்களும் போய் ஒன்னும் இட்லி கடையை பார்க்காம இருக்க போறது கிடையாது. அஜித் சார் படத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து தனுஷ் சார் படத்தை தான் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி இது போயிட்டு இருக்கு. கிளாஷோட வருமா கிளாஷ் இல்லாம வருமா அப்படின்னு போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் எது வந்தாலும் குட் பேட் அக்லி வந்து கண்டிப்பா தூக்கி அடிக்க போகுது. இதுக்கு நடுவுல வந்து நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா அஜித் சாரோட கார் ஆக்சிடென்ட் வீடியோ ஒன்னு பார்த்திருப்பீங்க. திருப்பியும் வந்து அவர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரியும் அவர் வந்து அப்போ நான் ஓகே அப்படின்ற மாதிரியும் சுரேஷ் சந்திரா சாரும் ட்வீட்டும் போட்டிருந்தாரு. இந்த கார் கிளாஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கலாய்க்கிறாங்க. ஆக்சுவலா கலாய்க்கிறவங்களுக்கு என்னன்னா கலாய்க்க மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஒரு 54 வயசு மனுஷன் இன்னைக்கும் தனது பேஷனுக்காக இத்தனை ஆக்சிடென்ட்டுக்கு பிறகும் இவனுங்களாம் நினைச்சுன்னு இருக்கானுங்க 180 120 130 140 வந்து ஒரு கார் ரேஸ்ல ஓடுறதோ. அது கூட பாத்தீங்கன்னா முன்னாடி போற ஒரு சடன் பிரேக் போட்டனால தான் இவர் கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்லைன்னா அது கூட ஆகியிருக்காது. இது இயற்கை. அங்க கார் ரேஸ் ஓட்டுறவங்க எல்லாரையும் பாருங்களேன், யூத்தா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஆளு 54 வயசு இருந்தாலும் தன்னுடைய பேஷனுக்காக அவர் போய் ஓட்டுறாரு. அவர் பேஷனுக்காக அவர் போறாரு. அதை கலாய்க்கிறதுக்கு மட்டும் தான் சில குரூப் இருக்கும். யாரை பத்தி பேசணும் உங்களுக்கு தெரியும். சில ஃபேன்ஸ் வந்து வேணும்ட்டே கலாய்க்கிறானுங்க. நான் எப்போ பார்த்தாலும் கார் ஆக்சிடென்ட், உங்க தலைக்கு ஓட்ட தெரியாது, ஏன் உங்களால வந்து ஓட்ட சொல்லு. அங்க வந்து ரேஸ் போற காரத்துல நிக்க முடியுமா உங்களால? நாங்களாம் வயரை கட்சி ஆக்சிடென்ட் வயரை கட்சி இழுத்துன்னு வண்டி ஓட்டுருவாங்களா நாங்களாம்? சோ கலாய்க்கிறவங்க ஃபர்ஸ்ட் யோசிங்க. பேஷனுக்காக வாழறவரு, ஒன்னும் மத்தவங்களை ஏமாத்தி வாழறவரு கிடையாது தலை. சோ தலை வந்து நல்லா இருக்காரு. அத வந்து சுரேஷ் சந்திரா சாரே ட்வீட் போட்டாரு. சோ பெருசா எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி குட் பேட் அக்லில வந்து இன்னொரு விஷயத்த நான் மறந்து போயிட்டேன். குட் பேட் அக்லில வந்து சிம்ரன் மேம் ஒரு கேரக்டர் பண்ணி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது எவ்வளவு சதவீதம் உண்மைன்னு தெரியல, அதை சஸ்பென்ஸாவே வச்சுட்டு இருக்காங்க. மேபி வந்து அது உண்மையாலே இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு நினைக்கிறேன். சோ அதை சஸ்பென்ஸ்லயே வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து டிஆர் வந்து ஒரு பாட்டு பாடி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரட்டா வச்சுட்டு இருக்காங்க. பட் 100% இல்ல, 1000% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. குட் பேட் அக்லி என்னைக்கு வரப்போகுதுன்னா ஏப்ரல் 10th. அது ஏப்ரல் 10th வரட்டும் மாமே. டீசர் எப்போ வருதுன்னா February 28th. இன்னும் வந்து பாருங்க வரப்போகுது, ஃப்ரைடே தான். சோ வச்சு செய்யலாம். குட்டா பேடா அக்லியா பாப்போம்.